வீட்டில் வாழைப்பூ 2 வாட்டியாவது சமைக்கணும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்காக. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது சமைங்க. வாழைப்பூவில் மெரூன் பெட்டல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஹோல் பிக் ஃப்ளார் 1/4 சைஸ் ஆகும்பொழுது க்ரீம் கலராக இருக்கும், கூம்பு மாதிரி. அது மொத்தமாக அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த குட்டி பெட்டல்ஸை குட்டி ஃப்ளார்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஸ்டேமன் இருக்கு இல்லையா, அதை கள்ளன்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணணும். அதே இந்த மாதிரி திக் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக, அதையும் ரிமூவ் பண்ணணும். அதுதான் அந்த டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த குட்டி ஃப்ளாஸாக நைஸாக நறுக்கிக்கணும். இந்த ஹோல் கூம்பு இருக்கு இல்லையா, க்ரீம் கலர், த ஹோல் திங் கேன் பி யூஸ்ட் அண்ட் குக்ட். அதை கையில் பிச்சாலே வந்துடும். அதை நான் நல்லா நைஸாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு வதக்கினேன். கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் பண்ணது இன்றைக்கி துவையல். பார்த்தீங்களா, 2 மிளகா தான் நாங்கள் வீட்டில் 8 பேருக்கு வச்சுருக்கேன். தேங்காயும் வச்சுருக்கேன். தேங்காயும் பெருங்காயம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள். கஷாய ரசம் ஆஸ்ட்ரிஞ்சன்ட்.